பெண்களின் வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு மற்றும் பாதுகாப்புக்கான தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு உலக வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. 2030க்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை முன்னேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தமிழ்நாடு அரசு நிர்ணயித்த இலக்கை அடைய 1185 கோடி ரூபாய் மதிப்பில் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த உலக வங்கி அனுமதி அளித்திருக்கிறது. இதன் மூலம் சுமார் 6 லட்சம் மகளிர் திறன் பயிற்சி பெறுவதோடு 18,000 பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகளும் வழங்கும் வகையில் இத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடப்பு நிதியாண்டிலேயே 8 மாவட்டங்களில் 168 கோடி ரூபாய் மதிப்பில் மகளிர் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இதன் மூலம் மேற்கொள்ளவிருக்கிறது தமிழ்நாடு அரசு. குறிப்பாக உலகளாவிய பெண்கள் உச்சி மாநாடு, பல்துறை தகவல் தளம் உள்ளிட்டவை அடங்கிய திட்டங்களை செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் பெண்கள் பொருளாதார தன்னிறைவை பெறுவதோடு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்ற உதவும். ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அரசு செயல்படுத்தியுள்ள மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணத் திட்டம், புதுமை பெண் போன்ற முக்கிய திட்டங்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதால் உலக வங்கியின் உதவியோடு செயல்படுத்த இருக்கும் இத்திட்டங்களும் பொருளாதார ரீதியில் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை பெருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.